போலாமா? என்ன சொன்ன ஓடி போய் உதவி பண்ணுவியா? நான் ஓடி வந்து கொல்லுவேன். உன் உயிரை எடுக்கிறதுக்காகவே அந்த ஆண்டவ அனுப்பியிருக்கான். ஆச்சரியமா பாக்குற? நாகினி. என்னது? நாகினியா? அன்னைக்கே ஹரி சொன்னா நான் அலட்சியப்படுத்திட்டேன். ஐயோ ஐயோ! நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச பாவம் தாண்டா. இன்னைக்கு நிழலா உங்களை துரத்திக்கிட்டு இருக்க. இன்னும் உனக்கு ஞாபகம் வரல? மகா சிவராத்திரி உனக்கு ஞாபகம் இருக்கா? சிவனோட கோவில்ல நாகமணிய பாதுகாத்துட்டு இருந்த 2 இச்சாதாரி நாகங்களை நீங்க துடிக்க துடிக்க கொலை பண்ணது மறந்துருச்சா? அந்த பாவத்துக்கு பழி தீர்க்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க 5 பேரும் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் நான் உங்களை விட மாட்டேன். உங்க மரணம் என் கையில தான். இத அந்த ஆண்டவனை நினைச்சாலும் தடுக்க முடியாது. நாகினி, நேத்து வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அனுப்பின கழுகணி என்னைக்கு கொன்னையோ, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க, இது அவங்களுக்கும் உனக்கும் நடக்கிற பிரச்சனை இல்ல. தெய்வ சக்திக்கும் துஷ்ட சக்திக்கும் நடக்கிற போராட்டம். ஜெய் காளி, ஜெய் மா காளி. என்ன வேண்டாலும் பண்ணுவேன். ஆனா என் லட்சியத்தை நிறைவேற்றியே தீருவேன். சங்கவி, இங்க என்னமா செஞ்சுக்கிட்டு இருக்க? உன்னை பாக்குறதுக்காக தான் உன் ரூமுக்கு போனேன். நீ என்னடானா இங்க உட்காந்துருக்க? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஏமா தூங்காம இருக்க? இன்னும் நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியாமா? என்னாலையும் மறக்க முடியல தான். என்ன பண்றது? இனிமே அதை நினைச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. டாட், அந்த பொண்ணு கார்த்திகை ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கல்யாணம் செஞ்சிருக்கா. அப்படியா? ஆமாமா, எனக்கு கூட ஆரம்பத்திலே சந்தேகம் இருந்துச்சு. என்ன திட்டம் அது? அதுமா, இன்னைக்கு அவ போன்ல யார் கூடயோ பேசிட்டு இருந்தா. நான் ஒளிஞ்சிருந்து அதை கேட்டுட்டு இருந்தேன். எந்த லட்சியத்துக்காக இங்க வந்தனோ அதை முடிக்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா. Mom, I was shocked. She is damn smart. அவ ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அவளை கார்த்திக் கிட்ட இருந்து பிரிக்கிறது எனக்கு ஒரு வேலையே இல்ல. இந்த விஷயத்த அவங்க வீட்டுல இருக்கிறவங்க காதல போட்டு விட்டா கார்த்திக் ஏன் பக்கம் வந்துருவான். அவன் வரலைனாலும் நாம அவனை வர வச்சிருவோம். அவ மேல ஆரம்பத்துல இருந்து எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. யமுனா அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடனால அதுக்கு அந்த ஆண்டவன் கரெக்டா பதில் கொடுத்திருக்கான். இவ தியாக செய்யலினா இன்னைக்கு என் பிள்ளையோட கல்யாணம் நடந்திருக்காது. இது விதி அப்படி இப்படின்னு சீன் போட்டால எனக்கு என்னவோ இது விதி மாதிரி தோணல. அவ ஏதோ சதியோட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இங்க பாரு ரம்யா, ப்ளீஸ் போதும், நிறுத்துறியா? இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் சொல்றதை கேளு சங்கவி. கார்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனை மறந்துரு. அவனையே நீ நினைச்சிட்டு இருக்கிறது சுத்த முட்டாள்தனம். டாடி சொல்றேன், உனக்கு அவனை விட ஒரு நல்ல பையனா பார்த்து நான் கட்டி வைப்பேன். நீங்க எத்தனை பேரை பார்த்தாலும் கார்த்திக் மாதிரி வராது டாட். எனக்கு கார்த்திக் வேணும். வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. விட்டுருங்க. ஐயோ, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுருங்க, விட்டுருங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க. சிவன்யா, விடுங்க. எங்களை விடுங்க. சிவன்யா, விட்டுருங்க. சிவன்யா, அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க. சிவன்யா, விடுங்க. சிவன்யா, 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 உனக்கு என்னாச்சு? சிவன்யா, நீங்களா? நீங்க எங்க? நான் ஒண்ணும் பண்ணல.
நீதான் தூக்கத்துல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருந்த. ஓகே தூக்கத்துல ஏதாவது கனவு கண்டிருப்ப. சாமி சத்தியமா சொல்றேன், கனவுல கூட நான் வில்லனா வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நிஜமாவே நான் நல்லவன். நான் நிஜமா தான் சொல்றேன். நீ தூக்கத்துல உளறிக்கிட்டு இருந்த. சாரி. கனவுல நான் வந்தனா? வந்தா சொல்ல வேண்டியதானே? இல்ல, நான் பார்த்த கனவு பயங்கரமா இருந்துச்சு. கனவுல வந்தவங்க அப்படியே என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? அவங்க உன்னை துரத்துனாங்களா இல்ல நீ அவங்கள துரத்துனியா? நீங்க ஓடி பிடிச்சு விளையாடி கடைசியில என் தூக்கத்தை கெடுத்துட்டீங்க. கொஞ்ச நாளாவே நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க. எதையோ என்கிட்ட இருந்து நீ மறைக்கிறேன்னு தெரியுது. சொல்லு சிவன்யா, என்ன விஷயத்தை என்கிட்ட இருந்து நீ மறைக்கிற? இது பார் சிவன்யா, உன்னை கட்டிக்கிட்டவன்ற முறையில நீ சொல்ல வேணாம். பழகுனதுக்காக இல்ல, ஒரு நண்பர்களா பழகுனதுக்காக நீ சொல்லலாம்ல. உன்னோட சுக துக்கம், நல்லது கெட்டது இது ஷேர் பண்ண கூடவா நான் தகுதி இல்லாம போயிட்டேன். கஷ்டத்தை ஷேர் பண்றது தான் நல்ல உறவுன்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நமக்குள்ள அந்த உறவாவது இருக்கலாம்ல. எனக்குன்னு இருந்த உறவை அறுத்தெரிஞ்சவன் உன்னோட அப்பன். அவன் பண்ண பாவத்தை உன்கிட்டயே சொல்றியா? எதை சொல்றது? அவனுக்கு சாவு என் கையால தானே சொல்லவா? இதான் உன் டக்கா. மனசுல இருக்கிறது எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடு. எனக்கு தூக்கம் வருது, விடுங்க. தூங்க விட மாட்டேன். நீ தூங்கினு வை, உனக்கு மறுபடியும் கனவு வரும். அந்த கனவுல நீ என்ன பாப்ப. என்ன விட்டுருங்கன்னு நீ கத்துவ. நான் உன்னை எழுப்பணும். அப்புறம் ஏங்க இவ்வளவு கிட்ட வந்தீங்கன்னு என்னைய முறைப்ப. அததானே நீ இவ்வளவு நேரம் செஞ்ச. வேணா ஒண்ணு பண்ணலாம். நம்ம 2 பேர் ராத்திரி முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசிக்கிட்டே இருந்தோன்னு வையேன், நேரம் போறதே தெரியாது. நேரம் போறது தெரியலனா பயமும் போயிடும். நம்ம வெளியில போய் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, அதை இப்ப தெரிஞ்சுக்கலாம். ராத்திரி முழுக்க பேசுவாராம். பாடி ஸ்ப்ரேல மொத்தம் ஒரு 6. ஓகே, பெர்ஃப்யூம் லாஸ்ட் டைம் வாங்கினமே அதேதான். ஹரிஷ் அந்த மோதிரத்தை குடுறா. இருடா. மோதிரத்தை குடுறா. டேய் இது ஏன் மோதிரம்டா? தெரியும். ஒந்துதான் குடுறா. அன்னைக்கு அவ்வளவு கிண்டல் பண்ணீங்க. ஆமாடா, தெரியாம பண்ணிட்டடா. இப்ப குடுறா, இல்ல நான் எனக்கு கொன்னுடுவாடா. உங்கள்டே வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். இரு. ஸ்ரேயா, நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். எவனை நீ நல்லவன் கொல்ல மாட்டேன்னு சொன்னியோ அவன் கொலைகாரனா இல்லையான்னு அவன் வாயாலேயே சொல்லுவான், கேளு. அவனை சொல்ல வைக்கிறதுக்கு என் சொரூபத்தை அவன்கிட்ட காட்ட வேண்டியதாயிடுச்சு. அத பார்த்து உயிரை காப்பாத்திக்க அவன் நண்பனை தேடி வந்திருக்கான். ஆதாரம் வேணும்னு கேட்டல, வா. அவசரப்படாதடா, வரேன்டா. அத குடுறா, என் உயிரை காப்பாத்துறா. எந்த விரல போடணும்? எதுல வேணாலும் போடுறா. சரி, இப்போ உனக்கு என்னாச்சு? எதுக்காக ராத்திரி நேரத்துல இங்க வந்த? உன்னை யார வர சொன்னது? வாட்? நீ என்ன போன் பண்ணி வர சொல்லிட்டு இப்ப எதுக்குன்னு கேக்குற? நான் கூப்பிட்டேனா? என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கு. டேய், நீதானே யாரோ ஒரு டீலர் நாகமணி வாங்குறதுக்காக வரான். அவன் காலையில ஃளைட்ல திரும்பி போயிடுவான், சீக்கிரம் வான்னு என்கிட்ட சொன்னியே. நீ அவசரமா போன் பண்ணதுனால தான் வந்தேன். நான் போன் பண்ணனா?
சரிதான், அளவுக்கு அதிகமா குடிச்சிருப்ப போல இருக்கு. நீ இத பாருடா, கிண்டல் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. நீ போன் பண்ணி கூப்பிட்டதால தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுற? நான் என் செல்ல இருந்து யாருக்கும் எந்த போனும் பண்ணல. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும்டா, அதுக்காக தான் டெலீட் பண்ணாம அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இது பாரு, இது உன் நம்பர் தானே? ஒன் செகண்ட். பார்த்தல? 1 செகண்ட். என்ன கால் போயிருக்கு. என் போன்ல இருந்தா கால் போயிருக்கானா? ஆனா நான் பண்ணலடா. வேற யாரு பண்ணிருப்பா? என்னடா சொல்ற? நீ போன் பண்ணலையா? நிஜமாவா சொல்ற? இல்ல. டே ஹரிஷ், சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஒன்னு செஞ்சமே ஞாபகம் இருக்கா? அதுக்கு பழி வாங்குறதுக்கு அந்த பாம்பு 20 வருஷம் கழிச்சு இப்ப வந்திருக்காடா. டே ஹரிஷ், ஹரிஷ் ஹரிஷ் ஹரிஷ், இங்க பாரு. டேய் டேய், நீ சொல்லும் போது கூட நான் அதை பெருசா எடுத்துக்கலடா. ஆனா நேர்ல பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. ரிலாக்ஸ். இதெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதா அன்னிக்கே உன்னை மோதிரத்தை போட்டுக்க சொன்ன. தெரியாம இருந்த இன்னொரு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. என்னோட குறியே அந்த சூர்யா தான். 2வது அந்த கைலாஷ். 3வது தான் ஹரிஷ். இந்த கொலையில சம்பந்தப்பட்ட இவங்க எல்லாருக்கும் அவன் தான் தலைவனா இருக்கணும். அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால அவனை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டேன். மறைஞ்சிருக்கிற அந்த 5வது குற்றவாளி யாருன்னு வெட்ட வெளிச்சமாகிற வரைக்கும் ஹரிஷ் நமக்கு உயிரோட தேவை. அது வரைக்கும் எதுவும் செஞ்சிடக்கூடாது. எதுக்காக இந்த டெக்கரேஷன்? கார்த்திக் எனக்காக பண்ணிருக்காரா? இதை பத்தி எதுவும் சொல்லலையே. கார்த்திக்னா, என்னண்ணே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி உங்களை சீக்கிரமா டெரஸ்க்கு வர சொன்னாங்க. அங்க எதுக்கு வர சொன்னா? ஷோ, எனக்கு என்னென்ன தெரியும்? உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சீக்கிரமா போய் பாருங்க. ஓஹோ, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கியா? சர்ப்ரைஸா? எப்பயும் போல பண்ணிட்டு என்ன பண்ணலன்னு சொல்லிடாத. உண்மையிலே நான் பண்ணல. இது பார்ஷவன்யா, உன் மனசுல இருக்கிறது நீ வாயால சொன்னாலே என்ன பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் தான். பாருங்க, நிஜமா நான் செய்யல. என்ன மேல கூப்பிட்டது யாரு? நீங்க தான் என்ன மேல கூப்பிட்டீங்க. இது பாரு, உன் மனசுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிடு. நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். என் மனசுக்கு எதுவும் தோணாது. நிஜமாவே நான் உங்களை இங்க கூப்பிடல. நீ தான் வர சொல்லிருக்க. ஏன் வர சொல்லிட்டு போய் சொல்ற? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? உங்க 2 பேரையும் நான் தான் இங்க வர வச்சேன். ஏன் சார்பா நான் உங்களுக்கு கொடுக்கிற வெட்டிங் கிஃப்ட். என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை புரிஞ்சுக்காம நான் அன்னைக்கு என்னென்னவோ சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு கார்த்திக். நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்ல. இதை தெரிஞ்சுக்க எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. என்னால உங்க மனசு எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கும்னு தெரியும். மன்னிப்பு கேட்க தகுதி இல்லாதவனா அத்தனை வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை அலட்சியப்படுத்திட்டு போயிட்டேன். நான் ஒரு முட்டாள் கார்த்திக். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்திருக்கவே கூடாது. எனக்கு என் ஃப்ரெண்டு திரும்பி வேணும். இதுக்காகவும் என் ஃப்ரெண்டு நான் இழக்க விரும்பல. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கார்த்திக். ஏய் சங்கவி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் இப்ப மட்டும் இல்ல, எப்போ உன்னோட ஃப்ரெண்டு தான். எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காரணம் காட்டி நீ என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு உங்க 2 பேரையும் பிரிச்சு காட்டுறேன். சரி சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் உட்காருங்க. என்ஜாய் பண்ணுங்க. இனிமே நான் உங்க 2 பேருக்கு நடுவில் வரமாட்டேன். போயிட்டு வரேன் கார்த்திக். பாய்.
சங்கவி ஒரு நிமிஷம். நீயும் எங்க கூட டின்னர்ல ஜாயின் பண்ணிட்டீனா ஹாப்பியா இருக்கும்ல? என் கூட மட்டும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருந்தீன்னா இப்பவே ஓடி வந்திருப்பேன். ஆனா ஏன் அந்தஸ்துக்கு இல்லாதவள சரிசமமா உட்கார வச்சிருக்கியே, அதுதான்டா எரியுது. ஹேய், அவங்க 2 பேருக்கு நடுவுல இந்த சங்கவி என்ன செஞ்சிட்டு இருக்கா? திவ்யா, 2 பேருக்கு நடுவுல குறுக்க ஒருத்தர் வந்தா என்னன்னு சொல்லுவாங்க? பூஜையில கரடின்னு சொல்லுவாங்க. எஸ், அந்த கரடியை துரத்திட்டு வரேன். ஏய் சங்கவி, சங்கவி, உன்னை 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 அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க, கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா. வர. நானும் கார்த்திக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றோம். அவன் கூட பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரேன்னு சொல்லு. அது கூட நல்ல விஷயம் தான். ஆனா அண்ணன் எங்கேயுமே போயிட மாட்டான், இங்கதான் இருப்பான். அம்மா ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க, அதனாலதான். வா வா. டான்ஸ் பண்ணலாமா? டான்ஸ். எழுந்துரு, வா. இப்படியே பார்த்து பார்த்து என் காலம் முடிஞ்சிடும் போல இருக்கு. இந்த பார்ட்டிலாம் எப்படி என்ஜாய் பண்ணணும்? என்னாச்சு இப்ப? என்ன குறை? டான்ஸ் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உனக்கு டான்ஸ் ஆட வராதுல? வாயை நான் சொல்லி தரேன். கையை ஷோல்டர் மேல வை, இந்த கை இப்படி வச்சுக்கோ. வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி டான்ஸ் எல்லாம் சுத்தமா ஆடவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரம்பரிய நடனம் தான். அப்போ உனக்கு டான்ஸ் ஆட தெரியுங்கிற? பாரம்பரிய நடனம் ஆட தெரியும். சோ உன் ஃப்ரெண்டுக்காக இன்னைக்கு நீ உனக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடி காமி. ஒண்ணு பண்ண, வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடி காமி. என்னது வெஸ்டர்னா? நான் ஆடணுமா உங்க முன்னாடியா? ஓ, மறந்தே போயிட்டேன். உனக்கு அது தெரியாதுல்ல? அது கஷ்டமாவும் இருக்கும். அவங்களோட லுக் என்ன, அவங்களோட காஸ்டியூம் என்ன, சும்மா அப்படியே கிக்கா இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட எதிர்பார்த்திருக்க கூடாதான். என்ன எதிர்பார்த்திருக்க கூடாது? நீ ஹோம்லியா இருக்க, உன்கிட்ட அந்த மாதிரி டான்ஸ் கேட்டிருக்க கூடாதுன்னு. அந்த மாதிரி உன்னை நினைக்க முடியல. அதுக்கு நீ சரியா வர மாட்டேன். எங்க பாருங்க, வர மாட்டேன். நீங்க யார் சொல்றது? வரும்னா ஆடு. ஒரு டான்சர் எப்படிப்பட்ட டான்ஸையும் ஆடுவா. வெஸ்டர்ன் டான்ஸ் எனக்கும் வரும். சொல்லாம செஞ்சு காட்டா நல்லா இருக்கும். இங்கேயே வரிஞ்சு கட்டாதா. வா வா வா, அங்க நில்லு. நல்லா தானே ஆடினேன். இன்னும் சொல்லணும்னா டான்ஸ் பண்ணும்போது அவனோட முகத்துல நான் சிரிப்பியே பார்த்தேன்.
ஹாய் கார்த்திக். ஹாய். என்ன இவ்வளவு தூரம்? ஏன் வரக்கூடாதா? யார் சொன்னது? தாராளமா வரலாம். திடீர்னு வந்திருக்கே, அதான் கேட்டேன். நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கெஸ் பண்ணு. உன்னோட ஃபேவரட் ஐட்டம். எனக்கா? இன்னைக்கு நான் டாட்காக பட்டர் பன்னீர் பண்ணேன். நீயும் இந்த டிஷ்னா விரும்பி சாப்பிடுவல்ல? சரி, உனக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம் தான் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட் இப்ப பழைய ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க போல இருக்கு. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. ஐ மீன், இவ்வளவு நாள் கோவத்தை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு. சரி வா, இதெல்லாம் சூடா இருக்கும் போதே சாப்பிடணும், அப்பதான் நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பர், நைஸ். நான் ஒண்ணு சிவன்யா இல்லையே. ஐ மீன், அவளுக்கு என்னால டேஸ்டியா சமைக்க முடியாதுன்னு சொன்னேன். நான் ஒண்ணு ப்ரொஃபஷனல் குக் இல்லையே. அவ டேலண்ட் யாருக்கும் வராது. சரியா சொன்ன. அவ சூப்பரா சமைப்பா. அவ சின்ன வயசுல இருந்தே சமைப்பா போல இருக்கு. இதெல்லாம் யார்கிட்ட கத்துருப்பா? அவங்க அம்மா கிட்ட கத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவங்க அம்மா ஒரு முறை பார்க்கணும். ஏன் சிவன்யா கூட அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? நினைச்சே பார்க்காத திடீர் கல்யாணம், திடீர் வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட யாரும் இந்த வீட்டுக்கு வந்ததே இல்ல. அவளுக்கும் அவங்க அம்மா பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. அவங்கள இங்க வர சொல்லலாம்ல கார்த்திக். நானும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும். சிவன்யாவுக்கும் எதிர்பாராத ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். அவங்கள நாளைக்கே வர சொல்ல. ஆக்சுவலி சங்கவி, அவளுக்கு பேரண்ட்ஸ் இல்ல. உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு யாருமே இல்ல. ரியலி? அவ கல்யாணத்துக்கு முன்னாடி யார் கூட இருந்தா? அவ ரொம்ப நாளாவே தனியா தான் இருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நான் கூட அவளை பார்க்க போறேன்னு சொன்னேனே, அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு யாருமே இல்லைன்னு தெரியும். அவன் முறை பையன் சொல்லி ஒருத்தன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். அவன் அடிச்சு போட்டு தானே அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். பாவம் சிவன்யா, அவ லைஃப்ல எவ்ளோ ட்ராஜடில. அவ இருந்தான்னு சொன்னி, அந்த வீடு எங்க? அவ வீடு நம்ம பஞ்சவனம் அரண்மனை இருக்குல்ல, அங்க இருந்து போனா சிவநேரின்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் அவ வீடு. ஓ, சிவநேரியா? இது போதும். இத வச்சுக்கிட்டே அங்க போய் அவ பூர்வீகத்தையே தோண்டி எடுத்துட்டு வந்துடுவேன். யாரும் இல்லாத அனாதைக்கு போன் மட்டும் எங்க இருந்து வருது? இவ்ளோ அலங்கோலமா இருக்கு. யாரும் இங்க இருந்த மாதிரியே தெரியலையே. ஏதோ பூட்டி வச்சிருந்த பூத் பங்களா மாதிரி இருக்கு. இந்த வீட்டுக்கா கார்த்திக் வந்தா? ச்சீ, எவ்ளோ குப்பையா இருக்கு. இந்த குப்பையில நான் என்னன்னு தேடுவேன்? சரி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. அசிங்கம்லாம் பார்த்தா வேலைக்காகாத, தேடி பார்ப்போம். ஒரு பீரவாது ஒழுங்கா இருக்கா? என்ன வச்சிருக்காளோ? What the hell? இந்த பெட்டில என்ன இருக்க போகுது? எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்தாச்சு. இதுலயும் என்ன இருக்குன்னு பாத்துருவோம். இது என்ன? சின்ன குழந்தைங்க போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. ஏதோ போட்டோ இருக்கு. இது அரண்மனையாச்சே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது மாதிரி இருக்கு. இது எப்படி சிவன்யா கிட்ட? எது எப்படியோ வந்ததுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. ஆனா அவ அந்த அரண்மனைய முதல் முறையா பாக்குற மாதிரில நடந்துக்கிட்டா. சிவன்யா ஏற்கனவே இந்த அரண்மனைய பார்த்திருக்கணும். அவளுக்கும் இந்த அரண்மனைக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும். இதுல இருக்கிற சின்ன பொண்ணு அவதான். இல்லைன்னா இந்த போட்டோவையும் அவ வச்சிருக்கணும்.
வெயிட் எப்படி திடீர்னு ஏறிச்சுன்னு புரியலையே. வா இப்ப வா. கொத்து வந்தல, கொத்து, இத கொத்து, இது கொத்து.
அவனால கிட்ட கூட போக முடியல. அது என்ன சக்தியா இருக்கும்? அதுதான் அவனை காப்பாத்துச்சா? ஆமா, இப்ப எதுக்குடா தேவையில்லாம இந்த பார்ட்டி? செலிப்ரேஷன். ரெண்டு விஷயத்துக்காக இந்த பார்ட்டி. ரெண்டு ஹாப்பியான விஷயம். என்ன முதல் ஹாப்பியான விஷயம் என்னன்னு கேட்டனா, நான் இன்னும் 2 நாள்ல கனடாக்கு சிறுன்னு பறந்து போயிடுவேன். சூப்பர். நீ இப்பதானடா வந்த, அதுக்குள்ள போறேன் அப்படிங்கிற? ஏய், என்ன பேசுறான் இவன்? இதுவே பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் கேட்டனா, இந்த நாடு இருக்குல்ல, இந்த நாடு நமக்கு செட் ஆகாதுப்பா. முக்கியமா கிளைமேட் செட் ஆகல. ஐயோ, வெயிலா இது. இதுவே கனடா சொல்றியா? அடடடடடடா. ஆஹாஹா, அங்க கிளைமேட் எப்படி இருக்கும் தெரியுமா? சரி, ஊருக்கு போறது இருக்கட்டும். ஏதோ 2வது சந்தோஷம் சொன்னியே, என்னது? சொல்ல மறந்துட்டேன். அந்த 2வது சந்தோஷம் இது 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 மோதிரம். ஹே, அந்த மோதிரம் எங்க கிட்ட கூட தான் இருக்கு. உங்ககிட்டயே இருக்குன்னு தெரியும். ஆனா நீங்க சாவ கண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்களா? என்னடா வளரிட்டு இருக்க ஹரிஷ்? இந்த மோதிரம் சாதாரணமான மோதிரமே இல்ல. இது பவர்ஃபுல் மோதிரம். ஏய், நீயும் நான் இதை குறைச்சி எடை போட்டோம்ல. இன்னைக்கு ஜிம்ல என்னாச்சு தெரியுமா? நீ சொன்னாதானே தெரியும். அந்த நாகினி இல்ல, அவ என்ன கொல்றதுக்கு ஜிம்முக்கு வந்தா. அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடினேன். அவ என்ன துரத்துக்கிட்டு வந்தா. ஹரிஷ், நீ என்ன காப்பாத்திட்டடா, என்ன காப்பாத்திட்ட. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா நீதான்டா காரணம். இதனா கையில போடாம இருந்தா அன்னைக்கே போயிருப்பேன்டா. ஏய் ஹரிஷ், நீ சொன்ன மாதிரி இந்த மோதிரம் தானே நம்மளோட பாதுகாப்பு கவசம். நான் தப்பிச்சு வந்ததுக்கு தான் இந்த பார்ட்டியே. அதெல்லாம் மறந்துட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா? நான் கனடாக்கு போயிட்டேன்னா உங்களோட பார்ட்டில கலந்துக்கவே முடியல. ஆர்டர் பண்றேன். இப்ப பண்றேன். டேய், நீ அந்த நாகரிக கிட்ட இருந்து என் உயிரையே காப்பாத்துறவனாச்சே. உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? இதோ இப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஹலோ. ரூம் சர்வீஸ். நான் ரூம் நம்பர் 210ல இருந்து பேசுறேன். ஒரு கார்டன் விஸ்கி அனுப்புங்க. டேய், அவ்வளவு எதுக்குடா? டேய், என்ஜாய் பண்ணனும் வந்தாச்சு. அப்புறம் என்ன? நல்லா பண்ணனும். மோதிரம் கொடுத்தவனா நீ? மென்டல் ஆயிட்டேன்டா. ஆமாமா, ஒரு கார்டன் அனுப்புங்க. என்னண்ணா, யார தேடுறீங்க? உன் அண்ணியதான். யாரு? ஏன் அண்ணியை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதா? திவ்யா, நீ என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதையே நீ கண்டினியூ பண்ணு. உங்களுக்கு என்ன, அண்ணி தானே வேணும்? அண்ணியை பார்க்கணும்னா கிச்சன்ல தான் பார்க்க முடியும். சரி படி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவன்யா, என்ன இது கையில காயம்? அந்த 6 விரல்காரனை கொல்றதுக்காக துரத்துனேன். எல்லா சந்தர்ப்பமும் எனக்கு சாதகமா அமைஞ்சது. இருந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். என்ன சொல்ற சிவன்யா? அவன் எப்படி தப்பிச்சான்? உன் கையில என்ன காயம்? இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு? நான் அவனை கொத்துறதுக்கு போனப்போ கொத்த வந்தல. இப்ப கொத்து. அவன் கையில இருந்தது சாதாரண மோதிரம் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த மோதிரம் இல்லைன்னா அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க வழியே இல்ல. அவன் உன்னை பாக்கல? இல்ல, நல்ல வேளையா அவன் என்ன பார்க்கல. சிவன்யா, உன்னையே ஒரு சக்தி தடுத்து நிறுத்தி இருக்குன்னா அந்த மோதிரம் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த மோதிரமா தான் இருக்கணும். அந்த மோதிரத்தால உனக்கு அடிபட்டது சரி, ஆனா உயிர் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆரா அமுதிய அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, தீராய் உருக்கி என் ஆறுகிறாய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. நீங்க சொல்றத பார்த்தா அந்த மோதிரம் அவன் கையில இருக்கிற வரைக்கும் அவனை எதுவும் செய்ய முடியாது போல இருக்கே. அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் எச்சரிக்கையோட இருப்பாங்க. அவங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நிமிஷமும் நானும் அவங்கள பின்தொடர்ந்துகிட்டே இருப்பேன். அவனை கொல்லணும்னா அவன் கையில இருக்க மோதிரத்தை கழட்ட வைக்கணும். யார் சொன்னா அவன் மோதிரத்தை கழட்டுவானோ அவங்கள சொல்லி செய்ய வைக்கணும்.
ஸ்ரேயா, நீ அந்த சூர்யாவை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் நம்ம கிட்ட மாட்டுவான். ஆனா நீயும் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் கையில இருக்க மோதிரத்தை கழட்டுற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன காணுமே என்ன என் புருஷன் என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாரு. சிவன்யா, அன்னைக்கு அந்த யோகி உன்னை தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. அது வெறும் வார்த்தை தான். அதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவனை உன்னோட புருஷனா நினைக்காது. அப்படியே நினைச்சாலும் அவன் கூட உன்னால சேர்ந்து வாழ முடியாது. அவங்க உன் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட்டியா என்ன? அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க. நீ யார உன் புருஷனா நினைச்சிட்டு இருக்கியோ அவனை கூட ஒரு நாள் நீ கொலை பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். எந்த வகையில பார்த்தாலும் அவனும் உன் குடும்பத்தை நாசம் பண்ணவங்களுடைய பையன் தானே. உங்க அம்மா அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? உன் பழி வாங்கும் படலத்துடைய தொடர்ச்சி அவனோட கூட முடியலாம் இல்லையா? அதாவது உன் புருஷனை சொல்றேன். கடவுள் வார்த்தை பொய்யானதா சரித்திரமே இல்லை. குருதேவா, நாகினியான இவ ஒரு மனுஷனை காதலிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? எனக்கும் தெரியும், அது அவளுக்கும் நல்லாவே தெரியும். நாகினி என்னைக்கு நாகினியா தான் இருக்கணும். மனுஷங்களோட சேர்ந்தா அந்த நிமிஷத்திலேருந்து அவ வாழ்க்கை சர்வ நாசமாயிடும். அவ குடும்பத்தை பார்க்கறதுக்காக போகல, இவளை காணுன்னு அவங்க தேடுவாங்கல்ல. வீட்டுல இருந்தவ எங்க போனாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கா. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஜன்னல் வழியா வந்தா தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த விஷயம் எவ்வளவு நாளா நடக்குது சொல்லு. நான் நாகமா இருந்த உருமாறினதை இவர் பார்த்துருப்பாரோ. இப்ப என்ன பண்றது?